வணக்கம். 2025 குரூப் 4 நியூ சிலபஸில் தமிழ் பகுதியில் கலைச்சொற்கள்னு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 10 கேள்விகள் கேட்கப்பட்டதாக அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கலைச்சொற்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாடத்துலேயும் என்னென்ன சொற்களை பயன்படுத்தியிருக்காங்களோ கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள், அதுலேருந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 வார்த்தை முக்கியமானதாக எடுத்து கொடுத்து ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி கொடுத்து அதோட அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாடத்துக்கும் அதிகபட்சம் ஒரு 10 வார்த்தை தான் இருக்கும். இதுலேருந்து படித்தோம்னா கண்டிப்பாக ஒரு 10 கொஸ்டின் அடிச்சிடலாம். ஆல்ரெடி 6, 7, 8, 9 ஆகிய பாடங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போட்டாச்சு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி பார்த்துங்க. இப்போ 10th பார்க்கலாம் வாங்க. தமிழ்லேருந்து மொத்தம் 100 கொஸ்டின் கேட்பாங்க. அதுலேருந்து 10 கொஸ்டின் இதுலேருந்து கேட்குறதா அவங்களாவே சொல்லியிருக்காங்க. இது 6லேருந்து 10வது வரைக்கும் ஒரு 200லேருந்து 250 வார்த்தை தான் இருக்கும் அதிகபட்சம். இதுக்கு மேலே தாண்டாது. இதுலேருந்து தான் அந்த 10 கொஸ்டின் கேட்பாங்க. கொஞ்சமாக படித்து அதிக கொஸ்டின் அடிச்சிடலாம். அதுலேருந்து சொல்ல போனால் ஒரு 45 நிமிஷம் தான் ஆகும் இந்த 5 வீடியோவும் பார்த்தீங்கன்னா. முதல் பார்க்கலாம். வவ்வல் உயிரெழுத்து, கான்சோனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி, கான்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல். வவ்வல் உயிரெழுத்து, கான்சோனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி, கான்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல். அடுத்த இயல் ஸ்டோர்ம் புயல், டொர்னாடோ சூறாவளி, டெம்பஸ்ட் பெருங்காற்று, லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்று, சீ ப்ரீஸ் கடற்காற்று, வைல்ட் விண்ட் சுழல் காற்று. இதில் எல்லாமே காற்றுன்னே வந்திருக்கு. கொஞ்சம் எதுவும் குழப்பிக்காமல் பார்த்துங்க தனித்தனியாக. அது இந்த டெம்பஸ்ட்டு பெருங்காற்றை மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துங்க. பாக்கி எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான். லேண்டு, சீ, வைல்ட் விண்ட் எல்லாமே இன்னொரு தடவை பார்த்துக்குவோம். ஸ்டோர்ம் புயல் காற்று, டொர்னாடோ சூறாவளி, டெம்பஸ்ட் பெருங்காற்று, லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்று, சீ ப்ரீஸ் கடற்காற்று, வைல்ட் விண்ட் சுழல் காற்று. அடுத்த இயல் செவ்விலக்கியம், கிளாசிக்கல் லிட்ரேச்சர், காப்பிய இலக்கியம், எபிக் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம், டிவோஷனல் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம், ஏன்சியன் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம், ரீஜனல் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம், ஃபோக் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம், மாடர்ன் லிட்ரேச்சர். இதில் செவ்விலக்கியமும் பண்டைய இலக்கியம் மட்டும் நல்லா பார்த்துங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும் நல்லா அர்த்தத்தை பார்த்துங்க. இன்னொரு தடவை பார்க்கலாம். செவ்விலக்கியம், கிளாசிக்கல் லிட்ரேச்சர், காப்பிய இலக்கியம், எபிக் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம், டிவோஷனல் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம், ஏன்சியன் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம், ரீஜனல் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம், ஃபோல்க் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம், மாடர்ன் லிட்ரேச்சர். அடுத்த இயல் நானோ டெக்னாலஜி, மீநுண் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம், அல்ட்ராவயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள், இன்ஃப்ராட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள். நானோ டெக்னாலஜி மீநுண் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம், அல்ட்ராவயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள், இன்ஃப்ராட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள். அடுத்த இயல் எம்பலம் சின்னம், தீசிஸ் ஆய்வேடு, இன்டலெக்சுவல் அறிவாளர், சிம்பாலிசம் குறியீட்டியல். எம்பலம், சின்னம், தீசிஸ் ஆய்வேடு, இன்டலெக்சுவல் அறிவாளர், சிம்பாலிசம் குறியீட்டியல். அடுத்த இயல்
பிளேரைட் நாடக ஆசிரியர், ஸ்டோரி டெல்லர் கதை சொல்லி, ஸ்க்ரீன் பிளே திரைக்கதை, எஸ்தட்டிக்ஸ் அழகியல் முருகியல் என்று கொடுத்துருக்காங்க. அழகியல் முருகியல், அழகுனா முருகன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேரைட் நாடக ஆசிரியர், ஸ்டோரி டெல்லர் கதை சொல்லி, ஸ்க்ரீன் பிளே திரைக்கதை, எஸ்தட்டிக்ஸ் அழகியல் முருகியல். அடுத்த இயல் கன்சுலேட் துணை தூதரகம், பேட்டன்ட் காப்புரிமை, டாக்குமெண்ட் ஆவணம், கில்ட் வணிக குழு, இரிகேஷன் பாசனம், டெரிட்டரி நிலப்பகுதி. கன்சுலேட் துணை தூதரகம், பேட்டன்ட் காப்புரிமை, டாக்குமெண்ட் ஆவணம், கில்ட் வணிக குழு, இரிகேஷன் பாசனம், டெரிட்டரி நிலப்பகுதி. அடுத்த இயல் பிலீஃப் நம்பிக்கை, ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சி, பிலாசபர் மெய்யியலாளர், ரெவிவலிசம் மீட்டுருவாக்கம். பிலீஃப் நம்பிக்கை, ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சி, பிலாசபர் மெய்யியலாளர், ரெவிவலிசம் மீட்டுருவாக்கம். அடுத்த இயல் ஹியூமனிசம் மனிதநேயம், கேபினெட் அமைச்சரவை, கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை, கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள். ஹியூமனிசம் மனிதநேயம், கேபினெட் அமைச்சரவை, கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை, கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள். இதோட 10th முடிஞ்சிருச்சு. 10th அதிகபட்சம் 50 வார்த்தை கூட இல்லை. இதே மாதிரி 6th 10th வரைக்குமே 250 வார்த்தையை தாண்டலை. ரொம்ப ஈஸியாக தமிழில் 100ல் 10 கொஸ்டின் ஈஸியாக இதை படித்து கண்டிப்பாக அடிச்சிடலாம். இந்த 5 வீடியோவுமே சேர்த்து ஒரு மணி நேரம் கூட ஆகாது, ஈஸியாக படிச்சிடலாம். 6லேருந்து 9வது வரைக்கும் உள்ள அதோட வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.